நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இந்திய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை போராட்டம். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் அறிவிப்பு. இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வரை போராடுவோம் என அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று அனைத்திந்திய இளைஞர்கள் பெருமன்றத்தின் சார்பில் தர்மபுரியில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள வேலையின்மை போராட்ட மாநாட்டிற்கான லட்சினை வெளியிடப்பட்டது. மாவீரன் பகத்சிங் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற இந்த நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி நல்லக்கண்ணு பங்கேற்று லட்சினையை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பகத்சிங் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற நிர்வாகி, இந்தியாவில் 60 கோடி இளைஞர்கள் உள்ளனர். ஆனால் அவர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லை. குறிப்பாக 5 கோடி இளைஞர்கள் முற்றிலும் வேலை வாய்ப்பு இன்றியும் 5 கோடி இளைஞர்கள் அரைக்குறை வேலையுடனும் உள்ளனர். ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறி மத்தியில் ஆட்சி அமைத்த பாஜக மக்களை ஏமாற்றி வருகிறது. எனவே அக்கட்சியை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் மாநாட்டை நடத்துகிறோம் என்று தெரிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக சரவணன். இந்திய இளைஞர் பெருமன்றம் தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் இளைஞர்களுடைய உரிமைகளுக்காக போராடி வருகிறார். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 60% மேற்பட்டவர்கள் இளைஞர்கள். அவர்களில் பல கோடி பேருக்கு இந்தியாவில் இன்றைக்கு வேலை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏறக்குறைய 5 கோடி பேருக்கு முற்றிலும் வேலை இல்லை. மேலும் ஒரு 5 கோடி பேருக்கு அரை குறை வேலையாகத்தான் இந்தியாவிலே செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேலையின்மை பிரச்சனையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான பிரச்சனைகளில் ஒன்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேலையின்மை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல, மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அரசாங்கம். எனவே இந்த பாசிச பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எல்லா ஜனநாயக இளைஞர் மாணவர்களையும் ஒன்று திரட்டும் பணியை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் தொடர்ந்து செய்து வருகிறது. வணக்கம். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய மாவீரன் பகத்சிங்கின் கொள்கை வழியில் செயல்படக்கூடிய அமைப்பு. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இளைஞர் மாணவர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்து உரிமைகளை வென்றெடுத்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த அமைப்பினுடைய 18வது மாநில மாநாடு வருகிற ஜனவரி 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் தருமபுரியில் நடைபெற இருக்கிறது. மாநாட்டின் முதல் நாளான ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட குடியரசு தினம். அன்றைய தினம் கட்டணமில்லா கல்வி, அனைவருக்கும் வேலை பெறும் சட்டத்தை அடிப்படை உரிமையாக்கு என்கிற முழக்கத்தோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பேரணி தர்மபுரியில் நடைபெற இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என்று சொன்ன நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை வாய்ப்பை தர முடியாது, வேண்டுமானால் பக்கோடா விற்று பிழைப்பு நடத்துங்கள் என இந்திய நாட்டினுடைய இளைஞர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட நரேந்திர மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆகவேதான் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வேலை பெறும் சட்டத்தை அடிப்படை உரிமையாக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் எனவும், தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும், மத்திய அரசினுடைய காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும்.